அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இங்க எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணுவேன்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. பையனோட கல்யாண விஷயம் இல்லையா, கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். அதாவது நீங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்குங்க. அப்பப்ப நானும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது முக்கியமா தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? சரி சரி. யாருக்கிட்டங்க போன்ல யாருக்கிட்ட? கம்பெனி மேனேஜர் கிட்ட தான். எப்ப பாரு அப்பா புள்ள 2 பேருக்கும் ஆபீஸ் பிசினஸ் இதே ஞாபகம் தானே? வீடு குடும்பம் இது பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? பொம்பளைங்களே இப்படித்தான், அவசர புத்திக்காரங்க. என்ன அவசர புத்திக்காரங்க? ஏங்க சம்மந்தியே போன் பண்ணி ரொம்ப நாளா புடி கொடுக்காது இருந்த மேகலாவே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டேன்னு சொன்னாரில்ல, அந்த விஷயமா எந்த ஸ்டெப்பும் எடுக்காம மேனேஜருக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்குதான் சொல்றது பொம்பளைங்களுக்கு அவசர புத்தின்னு. மேனேஜர் கிட்ட நான் என்ன பேசணுங்கிறத புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேசிருப்பீங்க? நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன் பொறுப்பா பாத்துக்கங்கன்னு சொல்லிருப்பீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் அப்படியெல்லாம் பேசல. கல்யாண வேலை இருக்கு, என்னால இப்ப வர முடியாது, நீயே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கன்னு தான் சொன்னேன். உண்மையாவ சொல்றீங்க? இந்த விஷயத்துல நான் ஏன் போய் சொல்ல போறேன்? மன்னிச்சிடுங்க, நான் தான் கொஞ்சம் அவசர புத்தியோட கேட்டுட்டேன். ஏங்க நாம சம்மந்தி வீட்டுக்கு போலாமா இல்ல அவரையே நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாமா? நாம பையனை பெத்தவங்க, நாம தான் பொண்ணு வீட்டை தேடி போகணும். அதான் சம்பிரதாயம், அதுதான் முறையும் கூட. ஏங்க மகேஷ் வந்துட்டான், அவங்கிட்டே கலந்து பேசி அதோட முடிவு பண்ணிடலாங்க. நீ சொல்றது சரிதான். மகேஷ் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேணாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மகேஷ், உன் ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, உன் முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. என்ன? என்னப்பா யோசிக்கிற? அப்பா கேக்குறாருல்ல, என்னன்னு சொல்லு. மேகலா அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் வைஃப் அழகம்மா பத்தி சொன்னீங்களாப்பா? அந்த அழகம்மா ஃபேமிலி பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? என்னப்பா திடீர்னு வந்து அழகம்மா குடும்பத்தை பத்தி விவரம் கேட்டுட்டு இருக்க? அதான் அன்னைக்கே அழகம்மா போட்டோவை காட்டி கேட்டப்பா அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரேப்பா. ஏப்பா உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லப்பா. ஆனா மேகலா அப்பாவுக்கும் மிரட்டல் கால் வந்திருக்கு. என்னப்பா சொல்ற? சம்மந்திக்கும் மிரட்டல் கால் வந்துச்சா? ஆமாப்பா, உங்களுக்கு எப்படி மேகலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு போன் வந்துச்சோ, அதே மாதிரி மேகலா அப்பாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு போன்ல மிரட்டிருக்காங்க. என்னது இது? நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி மிரட்டினது இல்லாம சம்மந்தி வீட்டுக்கும் போன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. இதெல்லாம் யாருடைய வேலையா இருக்குங்க? தெரியலேப்பா. நான், மேகலா, வக்கீல் சார் 3 பேரும் இது விஷயமா நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம 2 பேர் ஃபேமிலிக்கும் சம்பந்தப்பட்ட இல்ல நெருக்கமான யாரோ ஒருத்தர் தான் இதுல ஈடுபட்டிருக்கணும். என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்பா? அது தெரியலையேம்மா. சம்பந்தப்பட்டவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சதானே இது விஷயமா நம்ம விசாரிக்க முடியும். என்னங்க நீங்க எதையும் பேசாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும், என்ன காரணம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வழியா இவன் கல்யாணத்துக்கு நல்ல வழி பிறந்துடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எந்த செண்டாள பாவியோ இப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கானே. ஏன்பா மகேஷ், அழகம்மா குடும்பத்தை பத்தி நீயே எங்கிட்ட கேக்குற? நீங்க அழகம்மாவை மேகலா அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொன்னீங்கல்ல, நான் மேகலா கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். சரி, மேகலாவும் அவங்க அப்பா கிட்ட அழகம்மா பத்தின விஷயத்த கேட்டிருக்காங்க. அவரும் நீங்க சொன்னதே தான் சொல்லியிருக்காரு. ஓ, ஒருவேளை
அந்த அழகம்மாக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது இந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சல் பண்றாங்களோன்னு தெரிஞ்சுக்கத்தான் அந்த ஃபேமிலி பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த குடும்பத்துல யாருமே இல்லப்பா. அதுவும் இல்லாம அந்த வடுகப்பட்ட ஜமீன் குடும்பத்துல பிறந்த யாருக்குமே இப்படிப்பட்ட கிரிமினல் புத்தி சுட்டு போட்டா கூட வராது. அப்படின்னா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் மிரட்டல் ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? ஏன்பா மகேஷ், எதுக்கு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? அவசரப்பட வேண்டாம்ப்பா. கால் பண்றவன் அடுத்து என்ன மூவ்மெண்ட் பண்ணுவான்னு பார்ப்போம். அதை வச்சு அவனை எப்படியும் பிடிச்சிடலாம்ல. அப்படி பிடிக்க முடியலன்னா அப்புறம் வேணா போலீஸ்க்கு போலாம். சரி, நீ சொல்றது சரிதான், அப்படி பண்ணிடலாம். அம்மா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். லைட்டா டிஃபன் ரெடி பண்ணி வைங்க. சரிப்பா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. என்னங்க, மேகலா கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதம் சொல்லிட்டா. கல்யாணத்தை முடிக்கலான்னா இப்படி ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்கு. இப்ப என்னங்க பண்றது? இது ஒரு ஜோடி, இது இன்னொரு ஜோடி. நல்ல பொறுமையா பொருத்தங்களை பார்த்து நிதானமா சொல்லுங்க. அட, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒன்னா கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறோம். நல்லா கவனமா கணிச்சு சொல்லுங்க ஜோசியரே. கவலையே படாதீங்க, எல்லா கட்டத்தையும் கவனமா கணிச்சு கரெக்டா சொல்லிடுறேன். இது அருண் ஜாதகம், இது பிரியா ஜாதகம். பையனுக்கு குரு திசையும் பொண்ணுக்கு சுக்கிர திசை ஆரம்பமாகி 1 வருஷம் 2 மாசம் 14 நாள் ஆகுது. அதனால தான் கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு. பொருத்தம்னு பார்த்தா அருண் பிரியாவுக்கு 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் அம்சமா பொருந்திருக்கு. காவியா கார்த்திக் ஜோடிக்கு 10க்கு 8 பொருத்தம் நல்லா பொருந்திருக்கு. அதனால 4 ஜாதகத்திலையும் பொருத்தம் அம்சமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே, மேல சொல்லுங்க. பாத்துறமா. என்ன ஜோசியரே, உங்க முகம் மாறுது? அது ஒண்ணும் இல்ல, அருண் பிரியா கல்யாணத்துல கொஞ்சம் தடங்கள் ஏற்படலாம். என்ன சொல்றீங்க ஜோசியரே? அது 7ஆம் இடத்துல செவ்வாயும் பார்க்கறான், கேதுவும் பார்க்கறான். அதனால கொஞ்சம் தடங்கள் பிரச்சனை நடந்துதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கட்டம் சொல்லுது. ஜோசியரே, கல்யாணம் நடக்கும்ல? அது கண்டிப்பா நடக்கும். ஏதாவது பரிகாரம் இருக்கா ஜோசியரே? இருக்குமா. ராகுக்கும் கேதுக்கும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணணும். நவக்கிரகம் இருக்கிற சன்னிதியில போய் பண்ணணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தாங்க. ரொம்ப நல்லது ஜோசியரே. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. நான் வரேங்கய்யா, வரேன். வாங்க. என்னங்க ஜோசியர் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஏன் பயப்படுற? கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, பரிகாரம் தானே, பண்ணிடலாம். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்ன சாரதா, கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எங்க முடிக்கிறது? ஊற வச்ச துணி அப்படியே கிடக்குது. சமயக்கட்டுல பாத்திரம்லாம் அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கு. எனக்கு வேலையில கவனமே போக மாட்டேங்குதுங்க. ஏன், என்னாச்சு? உடம்பு இதா சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கீதா சீதாவை கண்காணிக்க சிவா கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னால. ஆமா, அதுக்கு என்ன? அந்த சிவாவை அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே ஏற்கனவே விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க. சீதா சிவா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னா சிவா அத கீதா கிட்ட சொல்லிடுவானே. உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே கீதா புயல் மாதிரி கிளம்பி வந்து நம்மள தும்சம் பண்ணிடுவாளே. நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம அழகா பிளேட்டை திருப்பி சிவா மேல பழிய போட்டுருவோம். என்ன சொல்றீங்க? சிவா ஒரு ஃப்ராடு, பொய் சொல்லலாம்னு சொல்லி சமாளிச்சிருவோம். போங்க நீங்களும் உங்க யோசனையும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில கீதா தான் அக்காவை கூட சந்தேகப்படுவா. சிவாவை சந்தேகமே படமாட்டா. ஏற்கனவே சிவா விஷயத்துல நாம பேசி வாங்கிக்கிட்டுக்கிறது ஞாபகம் இல்லையா? ஆமா, இப்ப என்ன பண்றது? தினம் தினம் ஒரு பூதம் கிளம்புதே. என்னைக்கு இதா ரொம்ப டல்லா இருக்க? ஆபீஸ்ல ஒர்க் லோடு ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எப்பவும் போல ஒர்க் தான். அப்புறம் ஏன் இப்படி இருக்க? எப்பவும் வீட்டுக்குள்ள வரும்போதே உற்சாகத்தையும் கூட்டிட்டு தானே வருவ? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த சிவா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. சிவாவை சமாதானப்படுத்தினியா? ஏன், என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்ல. அக்காவை ஃபாலோ பண்ண சொன்னதுக்கு அவரு மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஏன்? திருட்டுத்தனமா ஃபாலோ பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. பின்னாடி உங்க அக்காவுக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி சொன்னா உங்களுக்கு எங்க அறிவு போச்சுன்னு என் மேலதான் கோவப்படுவாங்க. அப்படி இப்படின்னு 1008 காரணங்களை அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒருவேளை அந்த மாதிரி டிராமா போட்டிருப்பானோ? அப்படிலாம் இல்லம்மா, சிவா உண்மையிலேயே நல்லவர் தான். இல்ல, அந்த சிவா ஆரம்பத்துல நல்லவன் மாதிரி நாடகம் ஆடினால அத மனசுல வச்சுட்டு உங்க அம்மா இப்படி சொல்லிட்டா. நீ ஒன்னும் கோவப்படாத. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீ சொல்லு. இப்ப கொஞ்ச நாளா அக்கா நடந்துக்கிற விதத்தை பத்தி சிவா கிட்ட எடுத்து சொன்னேன். அக்காவால நீங்க நான் எல்லாரும் எவ்வளவு மனவேதனைப்படுறோன்னு அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சேன். அப்போ நீ ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமா, அப்பதானே அவருக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப கூட சிவா என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி திருட்டுத்தனமா ஃபாலோ பண்றதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே உங்க அக்கா கிட்ட பக்குவமா பேசி என்ன உண்மைன்னு கேட்டு சொல்றேன்னாரு. நான் தான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் சொன்ன மாதிரியே செய்யுங்கன்னு கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, காஃபி போட்டு தரீங்களா? சரி, போட்டு தரேன். நீ போய் கை கால் முகம் கழிட்டு வா. என்னங்க இவ? சிவா வேண்டான்னு சொல்லியும் கூட கட்டாயப்படுத்தி அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கா. இது எதுல போய் முடியுமோன்னு தெரியலங்க. மம்மி, ஐயோ அம்மா, ஐம் சோ ஹங்கிரி. போடா, போய் உட்காரு போ. சீக்கிரம் வாங்க. டேய், சாப்பிடு. ரேணுகா, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? சொன்னதானே தெரியும். நம்ம ரிஷி கோயிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. என்ன ரிஷி, டாடி சொல்றது உண்மையா? ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போயிருக்க? சும்மா போகணும்னு தோணுச்சு, போனேன். ரிஷி, பொய் சொல்லாத, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன சொல்ற ரேணுகா? இவன் வயசு பசங்கள்லாம்
ஒரு நாளும் இல்லாம திடீர்னு ஏதோ கோயிலுக்கு போறாங்கன்னா அதுக்கு ஏதோ ரீசன் இருக்குன்னு அர்த்தம். கடவுள் மேல திடீர்னு பக்தி வந்திருக்கும், ஏதாவது வரம் கொடு சாமின்னு வேண்டிக்க போயிருப்பான். அதெல்லாம் இல்லீங்க. இவன மாதிரி பசங்கள்லாம் திடுதுப்புன்னு கோயிலுக்கு போறாங்கன்னா யாரோ ஒரு பொண்ணுக்காக தான் போறாங்கன்னு அர்த்தம். சொல்லு ரிஷி. ரிஷி லவ் தானே? லவ் தானே? யார் அந்த பொண்ணு? நோ மம்மி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், நான் உன் லவ்வுக்கு ரெட் சிக்னல்லாம் காட்ட மாட்டேன், நீ தைரியமா சொல்லு. டேய், உன் மம்மி சொல்றது உண்மையா? நோ டாட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தியா ரேணு? எனக்கு என்னமோ டவுட் இருக்கு. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், ரிஷி வந்து லவ் பண்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா நீ லவ் பண்ற பொண்ணு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். நம்ம ஸ்டேட்டஸை விட அதிகமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். நம்மள மாதிரி பெரிய லெவல்ல கம்பெனி, காரு, பங்களான்னு நிறைய இருக்கணும். நீ யுஎஸ்ல போய் படிச்சதுனால அந்த பொண்ணும் ஃபாரின்ல ஹையர் ஸ்டடி முடிச்சிருக்கலாம். என்ன, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இதெல்லாம் பொருத்தமா இருந்தா உன் மம்மி உன் லவ்வுக்கு கிரீன் சிக்னல் மட்டும்தான் காட்டுவேன். சாப்பிடு, பசிக்குதுன்னல்ல. இந்தாங்க. சாப்பிடு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்னது, போனே போக மாட்டேங்குது. ச்சே. சுபையா, சுபையா, தனம், தனம். அண்ணே வாங்கண்ணே. என்னம்மா ஒரே டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லண்ணே, அவருக்கு போன் போட்டேன், போன் போகல, அதான். இப்போ சுபையா வீட்ல இல்லையா? ஆமாண்ணே, அவர் வெளியில போயிருக்காரு. நீங்க உட்காருங்கண்ணே, தண்ணி எடுத்து வந்துடுறேன். இல்லம்மா, நான் அப்புறமா வர்றேன். இல்லண்ணே, என்ன விஷயம்னு? 2 ஜோடிகளுக்கும் பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டேன். சரிங்கண்ணே. பொருத்தம் எல்லாம் ரொம்ப அருமையா பொருந்தி இருக்கு. இந்த அருண் ஜாதகத்துல தான் அவன் ஜாதகத்துல என்னென்ன பிரச்சனை? பெருசா பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணத்துக்கு சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுமா. ஆனா கல்யாணம் நல்லபடியா முடியும்னு சொன்னாரு. அண்ணா, ஜோசியர் ஏதாவது பரிகாரம் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருமா, ராகு கேதுக்கு சிறப்பு பூஜை பண்ண சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே, பண்ணிரலானே. ஆமா, பொருத்தமெல்லாம் நல்லா இருக்கிறதுனால சீக்கிரமா பரிகார பூஜை எல்லாம் முடிச்சிட்டு இந்த சம்பிரதாயமான பொண்ணு பாக்குறத ஏற்பாடு பண்ணிடலாம். இல்லண்ணே, பரிகார பூஜையோட விட்டுறாம குலதெய்வத்துக்கும் பொங்கல் வச்சு பூஜை பண்ணிடலாமே, அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்லதா போச்சு. குலதெய்வத்து பூஜை கீழே வேற எதுவுமே கிடையாதுமா. சரி, அதை எப்போ வச்சுக்கலாம்? வர்ற வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? அண்ணா, இது உடனே முடிவு பண்ற விஷயம் இல்ல, அவர்கிட்டயும் கலந்து பேசணும். அப்படியே குலதெய்வம் கோயில் பூசாரிக்கு போன் பண்ணி பேசிட்டு நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணிட்டு அவரே உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். குலதெய்வம் கோயில்ல பூஜை முடிச்சிட்டு அப்புறம் பொண்ணு பார்க்குற வேலையை வச்சுக்கலாமே. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். நான் வரட்டுமாம்மா? அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணே, அவர் வந்த உடனே பார்த்துட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்தேன்னு சொல்லு அவங்கிட்ட. இல்லைன்னா சுபையா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். சரிங்கண்ணா, வாங்க.
மண்டபவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை வேதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாசனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா வெண்டிசை போட்ட கட்டாயிடுத்து பகவான சேவிக்க விடுறாளா? வாசவன் வருகா வருக வருக. ஹலோ ஹலோ, வக்கீல் ராமூர்த்தி சார் வீடுங்களா? ஆமா, நான் அவரோட ஆத்துக்காரி தான் பேசுறேன். நீங்க யாரு? நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நல்லா இருக்கேடா. நான் பேஷா இருக்கேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் உங்களோட வெல்விஷர்னு வச்சுக்கோங்களேன். வெல்விஷர்னா உங்களுக்கு பேர் கிடையாதோ? உங்க பேரை சொல்லுங்க. நேக்கு நாடு யாருது? கிச்சன்ல இன்னும் அடுப்பு கூட பத்த வைக்கல. உங்க ஆத்துக்காரர் மாதிரி நீங்களும் ரொம்ப அவசரப்படுறீங்களே மாமி. இது பாருங்க, நான் ஒன்னும் வெட்டி ஆபீசர் கிடையாது. அவருக்கு இன்னும் நான் டிஃபனே பண்ணி வைக்கல. நீங்க அவரண்ட தான் பேசணும்னா சித்த பொறுங்கோ. அவர் சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருக்கார். சித்த நைல வந்துருவார். நோ ப்ராப்ளம் மாமி. என்ன? நான் உங்களாண்டே சொல்லிடுறேன். சொல்லுங்க. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற கதையை ஆயிட போறது. ஏண்டா அம்பி, ஏதோ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி பேசிட்டு இருக்கியே. நோக்கு என்னதாண்டா வேணும்? நேக்கு ஒண்ணும் வேண்டாம் மாமி. உங்களுக்கு கழுத்துல தாலியும் நெத்தியில பொட்டும் தலைக்கு பூவும் வேண்டுமா வேண்டாமா? ஐயோ பெருமாளே, காலங்காத்தால என்னடா இது கிரகச்சாரம்? நீ யாருடா அம்பி? நோக்கு என்ன வேணும்? நான் ஏடா சித்தைக்கு வரலா? எனக்கு வயித்த கலக்குறது. வாங்க சீக்கிரம். ஏண்டி அலறற? இதோ வந்துட்டே இருக்கேன். ஏவனோ ஒரு கடங்காரன். மாமி சும்மா சபிக்காதீங்க. இது கலிகாலம். பத்தினி சாபம் எல்லாம் பலிக்காது. கொஞ்சம் இருடா. யாத்துக்கார் வந்துட்டு இருக்கார். அவரண்ட குடுக்குறேன், நீ அவரண்ட பேசிக்கோ. இது அவரண்ட சொல்றதை விட உங்ககிட்ட சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். என்னடா? நீங்க அவர்கிட்ட சொல்லி வைங்க. கைலாசம் பொண்ணுக்கும் கார்த்திகேயன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவர் ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் போட வேண்டியிருக்கும். அட பாவி கட்டையில போறவனே, யாரா நீ? யாரா நீ? சொல்லி சொல்லடா. டேய், இப்ப நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஆமா. ஏய் சாவித்ரி, யாரு கிட்ட பேசுற? யார்? எவனோ ஒரு கடங்காரன். என்ன நீங்களே கேளுங்க. இது ஹலோ ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சே. கட் ஆகலன்னா கட் ஆகல. அந்த கட்டையில போறவன் கட் பண்ணிட்டான். யார் ஃபோன் பண்ணா? என்ன ஆச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? எவனோ ஒரு கடங்காரன் ஃபோன் பண்ணி, பெருமாளே நான் எப்படி அதை எவாயில சொல்லுவேன்? ஐயோ என்னென்னமோ அவசகடமா பேசிட்டு இருக்கானா. என்ன யாராவது பொறுக்கி பைய ஃபோன் பண்ணி அசிங்கமா பேசினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? போன்ல ஒரு கடங்காரன் அந்த கைலாசம் பொண்ணுக்கும் கார்த்திகேயன் பையனுக்கும் ஆத்துக்காரர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் ஒட்ட முடியும்னு சொல்றானா. போன்ல தானே சொன்னா. அதுக்கு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? ஓஹோ, முதல்ல கைலாசத்துக்கும் கார்த்திகேயனுக்கும் மிரட்டல் விட்டா, இப்போ எனக்கே மிரட்டல் போனா? என்ன யாரா இருக்கும் தெரியலையே. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ஐயோ அவனேதான். எனக்கு பயமா இருக்குனா. நீ கத்தி கத்தி என்ன பயமுறுத்தாத. நான் தான் இருக்கணும் பேசுறேன். பகவானே. ஹலோ சார். என்னன்னா அங்க இருக்காங்க சார். நம்ம மேகலா. வணக்கம் சார். வணக்கம் மாமி. என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? ஓ, என்னடா ஃபோன் பண்ணாம சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா உங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நாட் ரீச்சபிள். அதுக்கப்புறம் லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆனா லேண்ட்லைன் ரொம்ப நேரமா பிஸியா இருந்துச்சு. கேட் கிட்ட வர வரைக்கும் ட்ரை பண்ணோம். வாசல் கிட்ட வந்தப்பதான் லைன் கிடைச்சது. சரி வீடு வரைக்கும் வந்துட்டோமே எதுக்குன்னு சொல்லி தான் கட் பண்ணிட்டேன். என்ன சார் என்னாச்சு? என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்க ரெண்டு பேர் கல்யாணத்திலயும் இவர் இன்ட்ரெஸ்ட் காட்டப்படாதா? அப்படி மீறி காட்டுனா
என்னோட பூவும் பொட்டும் நிலைக்காதுன்னு மிரட்டுறா தம்பி. என்ன சார் அநியாயமா இருக்கு? எங்க 2 பேர் வீட்டுக்கு தான் மிரட்டல் போன் வந்துச்சுன்னா அது உங்க வீட்டுக்குமா? யார் அவன்? ஏன் இப்படிலாம் பண்றான்? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஆனா போன்ல நான் பேசல, சாவித்திரி தான் பேசினா. சாவித்திரி போன்ல எப்படி பேசினா? தமிழ்ல தான் பேசினா. சாம்பிராணி என்ன லாங்குவேஜ்ல பேசினான்னு நான் கேட்டேன். பேசும்போது டீசெண்டா பேசினானா இல்ல லோக்கல் லாங்குவேஜ்ல பேசினானா? நம்ம பாஷையில தானே பேசினா. அவன் நிச்சயமா நம்மள மாதிரி அக்ரஹாரத்து மனுஷனா தானே இருக்கணும். இல்ல புது குழப்பமா இருக்கு. ஆமா, உங்க 2 ஃபேமிலிக்கும் அக்ரஹாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை எங்க 2 பேர் வீட்டுக்கு போன் பண்ண வந்தான் உங்ககிட்ட பேசும்போது அக்ரஹாரத்து மனுஷன் மாதிரி பேசியிருக்கானோ? சாவித்திரி அந்த பாஷையில பேசின உடனே அவனும் அந்த பாஷையிலேயே பேசியிருக்கான். சாரி, நிக்கிறேல, உட்காருங்க. உட்காரு. நீங்க பேசிட்டு இருக்கோ, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். மாமி, எங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சருக்கு மட்டும் பண்ணுங்க. காஃபி மாத்திரமாவது சாப்பிடலாமா? சரி, இது வரேன். மகேஷ், இந்த மேட்டர்ல ஃபர்தரா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்ல ஆரம்பிச்ச இடத்துல தான் இருக்குமா? இல்ல சார், எங்க வீட்லயும் சரி மேகலா வீட்லயும் சரி ஃபோன் பண்ணது யாருன்னு தெரியாததுனால ஒரு முடிவுக்கே வர முடியல சார். ஆமா சார், என் அப்பாவோட முதல் மனைவி, அதாவது என் பெரியம்மா சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா என் அப்பாவும் அழகமாவும் இருக்கிற போட்டோவுக்கும் துர்காவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. கரெக்ட், நான் அப்படித்தான் நினைக்கிறேன் மேகலா. இல்லைன்னா துர்கா அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு எதுக்காக அழணும், எதுக்காக சிரிக்கணும், அந்த போட்டோல இருக்கிற அம்மா மாதிரியே எதுக்காக புடவை கட்டிக்கணும், பொட்டு வச்சுக்கணும்? அப்படின்னா அழகம்மாவுக்கும் துர்காவுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் விடை கிடைச்சிடும் இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன வழி? அதான் முதல்ல கண்டுபிடிக்கணும். சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? யூ ஆர் கரெக்ட் மேகலா.